டெல்லிக்கு போனாலே வந்து அமித்ஷாவோட டைரக்ஷன் படி தான் நடக்கிறாங்க. எல்லோர் மீதும் வழக்குகள் இருக்கு. இது பிரச்சனை அதிமுகவுக்கு இல்லை, பிரச்சனை விஜய்க்கு தான். மக்கள் மத்தியில விஜய் எந்த தூய சக்தி என்று தன்னை முன்னிறுத்தினாரோ அது இன்றைக்கு துருநாற்ற சக்தியாகி கொண்டிருக்கிறது. சட்டமன்ற செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீ போய் என்னது உன் மாமனார் கேளு, உங்க அப்பாவை கேளு, ஆனா எங்க மாமியார் இங்கதான் இருப்பாங்க. சிஎம் சார் என்ன கடிதம் மட்டும் எழுதிட்டு இருக்கீங்க? கேள்வி ஒன்னா இருக்குது, முதலமைச்சர் பதில் ஒன்னா இருக்குது. விவசாயிகளுக்கு மானியம் கேட்டா அவர் ஏதோ குறுவை சாகுபடி பத்தி பேசிட்டு இருக்காரு. போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிச்சீங்களா இல்லையா? அப்படி ஒழிச்சிருந்தீங்கன்னா ஏன் கோயம்புத்தூர்ல அந்த சம்பவம் நடக்குது? நீங்க உடனே அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, சட்டம் ஒழுங்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எஸ்பியை விட்டு 6 அமைச்சர்கள் சென்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் ஏற்கனவே வலியுறுத்தி இருக்காங்க. அதை அவர் கேட்கலன்றதானே இப்ப பிரச்சனையா இருக்கு. வேலுமணி பக்கத்துல வச்சுக்கிட்டு தானே எடப்பாடி பழனிசாமி அப்படி யாரும் பேசலன்னாரு. எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலர் சொன்னதுனாலதான் தொடர்ந்து தோல்வி. கழுத தேஞ்சு கட்டெருப்பு. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள் தான் சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். சட்டமன்றம் ஒரு பக்கம் பரபரப்பா போய்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அதிமுக அந்த பிரச்சனையும் பூதாகரமாக இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. நேற்றைய தினம் எஸ்பி வேலுமணி அவர்களும் அவருடைய தரப்பு சி.வி. சண்முகம் 5 மணி நேரம் சந்திச்சிருக்காங்க. நேற்றைய தினம் வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்கள் நேற்று இரவு சந்தித்து பேசினாங்க என்று பார்த்தேன். எடப்பாடிக்கு எதிராக இருக்கிறவர்கள் ஒருங்கிணைய வேண்டும் என்கிற ஒரு முயற்சி. நோக்கம் நல்லதாக இருந்தாலும் அவர்கள் அதை செயல்படுத்திய முறை தவறான வழிகள் இருக்கு. நீங்க தாவேகாவில் இணைந்து நாங்கள் அமைச்சர்களாகி அதிமுகவை காப்பாற்றுகிறோம் என்று இவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பேசி அதன் வழியில இப்ப சப்போஸ் எடப்பாடி பழனிசாமி திமுக கூட போறேன்னாரு, அதனால நாங்க தாவேகா கூட போறோம், அது சரியானதல்ல. எடப்பாடி பழனிசாமி திமுக கூட போறேன்னாரு, அப்படி போனா நாங்க எதிர்த்து வாக்களிப்போம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அதிமுக தனித்து இயங்க வேண்டும்னா அது கரெக்ட். அந்த இடத்துல ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு. எதனால அவங்க எதிர்த்து வாக்களிச்சாங்க அப்படின்றதுல கான்ஃபிளிக்ட் இருக்கு. ஆனா எஸ்பி வேலுமணி அவர்கள் சுயநலம் எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, திமுகவை எதிர்க்கிறதுக்காக தான் நாங்க திமுகவுக்கு எதிராக ஓட்டு போட்டிருக்கணும். எடப்பாடி பழனிசாமி திமுகவும் சேர்ந்து அரசாங்கம் அமைச்சா அதை எதிர்த்து நீங்க ஓட்டு போட்டிருக்கணும். ஆனா அதுக்காக நான் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டு தாவேகாவோட பேரம் பேசி அமைச்சராகி கட்சியை காப்பாத்துறேன்னா நம்புற மாதிரி இல்லை நோக்கம். இப்ப யார் சொல்றதா நம்புறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னொரு பக்கம் எடப்பாடி தரப்பு ஒரு தகவலை சொல்றாங்க, இன்னொரு பக்கம் எஸ்பி வேலுமணி தரப்பு, சி.வி. சண்முகம் தரப்பு ஒரு சொல்றாங்க. 2 பேரும் நல்லா போய் பேசுறாங்க, 2 பேரும் நாடகம் ஆடுறாங்க. அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை சிதைக்கிற பணியை 2 பேரும் சிறப்பா செய்யறாங்க. அதுல இப்ப கொஞ்சம் எடப்பாடி பழனிசாமி திமுக விட்டு விலகி வருகிறார். முதல்ல திமுக நிலைப்பாடுதான் எங்க நிலைப்பாடுன்னு மாதிரி போனவர் இப்ப இந்த விமர்சனங்களுக்கு பிறகு எந்த விஷயத்துல அப்படி சொல்றீங்க? இப்ப நேற்று கூட பாத்தீங்கன்னா அந்த டீலிமிட்டேஷன்ல எல்லாம் அது பாஜக அந்த நிலைப்பாட்டுக்கு போயிட்டார். திமுகவுக்கு எதிராக இல்லைன்னா பின்னாடி திரும்பி பார்த்து தம்பி உதயநிதி என்ன டைரக்ஷன் கொடுக்குறாரோ இவரும் அதே டைரக்ஷன்ல பார்ப்பாரு. அதுல இருந்து விலகி வருகிறார். ஒன்று, இவர்களை பொறுத்த வரைக்கும் தாவேக ஆதரவு அமைச்சரானதுல இருந்து அமைச்சர் ஆக வேண்டும்னு முயற்சித்தாங்க. அது கைகூடவில்லை என்றதனொடனே திரும்பி அதிமுக பக்கம் வந்தாங்க. அதுவும் சரியான ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு இவர்களுக்கும் அணிகள் என்னது மனம் ஒருங்கிணையில. அதனால மீண்டும் தற்பொழுது தாவேகாவை நோக்கி அவர்கள் பயணிக்கிறார்கள். ஆனா இதுல பிரச்சனை எங்கன்னா தாவேகாவுக்கு போறதுக்கான ஒரு முயற்சி நடந்துட்டு இல்லை, அப்படி இல்லை. அதாவது அதிமுக, அதாவது இவங்க அமித்ஷாட்ட கேட்கிறாங்க, அவர் தனி அணியாக செயல்படுங்க, வேற கட்சிக்கு போகாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால 2 பேரை அவங்க திருப்திப்படுத்துறாங்க. ஒன்று, அமித்ஷா அவர்களது ஆணைக்கு இணங்க தனி அணியாக செயல்படுகிறோம்னு. இன்னொன்னு, அதிமுகவை பலகீனப்படுத்தி தாவேகாவுக்கு நாங்கள் முட்டு கொடுக்கிறோம் என்பதாக இங்கேயும் ஒரு டீல் பேசிக்கிறாங்க.
ரெண்டு பக்கமும். இல்ல உண்மையிலே இதெல்லாம் நடக்குதா? ஏன்னா வந்து டெல்லிக்கு போனாலே வந்து அமித்ஷாவோட டைரக்ஷன் படிதான் நடக்கிறாங்க, அதன்படிதான் அவங்க முடிவெடுக்கிறாங்கன்ற ஒரு கருத்துக்கள் வந்து ஆரம்பத்துல இருந்து இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு நிலை எடுக்கும்போது கூட டெல்லிக்கு போயிட்டு வந்துட்டாரு, அமித்ஷா சொல்படிதான் நடக்க போறாரு, ஓபிஎஸ் செங்கோட்டையன் அவர்கள்லாம் சேர்ந்து பயணிக்க போறாங்க, இவங்க எல்லாமே தாவேகாவுக்கு போறாங்க, இது மாதிரி ஏதோ ஒரு பேச்சுக்கள் இருந்துச்சு. ஆனா இப்போ வரையும் அது தொடர்ந்துகிட்டு இருக்கு. இல்ல அதாவது அதிமுகல நான் ஒரு ஆள் தான் பாஜக எதிர்ப்பாளராக அறியப்பட்டேன். மிச்சம் யாருமே அந்த பாஜகவினுடைய நிலைப்பாடு, அவர்களது அனுசரணை அவர்களுக்கு தேவை. ரெண்டாவது, எல்லோர் மீதும் வழக்குகள் இருக்கு. சிபிஐ வழக்கு இருக்கு, இன்கம் டேக்ஸ் இருக்கு, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்குது. குறைந்தபட்சம் மத்தியில பாஜக ஆட்சி பொறுப்பில் இருக்கிற வரை அவர்களை பகைத்து கொள்ள மாட்டார்கள். ஒன்று. இப்ப இது பிரச்சனை அதிமுகவுக்கு இல்லை, பிரச்சனை விஜய்க்கு தான். என்ன காரணம்? விஜய் என்ன பேசினார் தேர்தல் காலத்துல, நீங்க மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் பணத்தை யாரையும் தொட விடமாட்டேன், தொட்டவர்களையும் நான் விடமாட்டேன், அனைவரையும் அரவணைத்து கட்டி அணைத்துக் கொள்வேன் என்பதாக இருக்கு. குட்கோ பாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், வேலுமணி, KP அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன், CV சண்முகம், இன்னும் பட்டியலிடுங்களேன். CV சண்முகம் இன்னும் வெளில தானே இருக்காரு. வேலுமணி, CV சண்முகம் எல்லாம் வெளில தானே. ஒரு அணியா சசிகலாவே எடுத்துக்கோங்களேன். அப்ப இவர்கள் எல்லோரும், அவங்க சசிகலா நிச்சயமா தாவேக நிலைப்பாடு எடுக்க மாட்டாங்க. அவங்க அதிமுக, அவர்கள் அதிமுக பொதுச் செயலர் ஆகணும்னு தான் நினைப்பாங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் அதாவது எல்லா பக்கமும் பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கணும் என்றது நினைப்பேன். இப்ப இதனால என்ன ஆகுன்னா, மக்கள் மத்தியில விஜய் எந்த தூய சக்தி என்று தன்னை முன்னிறுத்தினாரோ அது இன்றைக்கு துருநாற்ற சக்தியாகி கொண்டிருக்கிறது. எது ஊழல் நிறைந்த ஆட்சி அல்லது ஊழல் நிறைந்த தலைவர்கள் என்று விஜய் சொன்னாரோ அந்த அதிமுக இன்றைக்கு புனிதப்பட்டு கொண்டு இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை தவிர, அதை மட்டும் ஒரு தவிர வேற யாரு மேல இப்ப எல்லா வழக்குகள் ஊழல்கள் இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஆல்மோஸ்ட் வெளியே வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆளை கழிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, யாரு மீதும் ஒன்றும் இல்லையாங்க பெருசா. அமைச்சர் ஆனந்த் அவர்களுடைய அறையில போய் அவரையும் மீட் பண்ணியிருக்காங்க சமீபத்துல. அவரு தானே இட்டுக்குன்னு வர்றதெல்லாம் செய்யறவரு, அதனால எங்களை இட்டுக்குன்னு போங்கன்னு போய் கேட்டு. ஒரு பக்கம் அதிமுகவை பலப்படுத்தணும், பதவி இழந்தவர்களுக்கு மீண்டும் உரிய பதவியை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு போர்க்குரல் இருக்கு. இன்னொரு பக்கம் போட்டி குழுவை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி. ஆக்டோபஸ்ன்னு ஒரே லைன்ல சொல்லிட்டேன்ல, ஆக்டோபஸ்ங்கிறது 360 டிகிரியில பயணிக்கும். சில விலங்குகள் பாத்தீங்கன்னா முன்னோக்கி பயணிக்கும், இல்ல பின்னோக்கி பயணிக்கும். லெஃப்ட் மட்டும் திரும்பும், ரைட்டு திரும்பும். இல்ல இப்ப அடுத்த கட்டமா இது வந்து என்ன நடக்க போகுது அதிமுக அப்படின்னு ஒன்னும் நடக்காது. இவர்கள் மீது எந்த ஊழல் வழக்கம் வராது. ஃபர்ஸ்ட் சேஃப்டி. ரெண்டாவது, அப்பப்ப வேணுங்கிறத கான்ட்ராக்ட், இந்த அரசாங்கத்துல வர்ற பெனிஃபிட்ஸ், தேர்தலுக்கு செலவு பண்ணத ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். தவேக அரசாங்கத்துக்கும் ஆதரவானவர்கள், பாஜகவுக்கும் வேண்டப்பட்டவர்கள். ஆனா இப்படியே தான் இவங்க கண்டினியூ பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு கொஞ்ச நாளைக்கு போகும். வர்ற நாடாளுமன்ற தேர்தல் நெருங்குகிற வரை போகும். வாக்கெடுப்பு என்று வருகிற பொழுது தவேகாவுக்கு ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு வருது. இவர்கள் ஆதரவு இருந்தால் அல்லது இவர்கள் முடிவால இந்த அரசாங்கம் காப்பாற்றப்படும் என்கிற நிலை வரும் பொழுது அமித்ஷா சொல்படி செயல்பட்டு இந்த அரசாங்கத்தை கவிழ்த்து விடுவார்கள். இதுதான் அவங்களுடைய பிளான், அல்டிமேட் பாஸ். அங்க தாண்டி போக முடியாது. இவங்க இப்போதைக்கு இதுதான் பண்ண போறாங்க, இப்படியே தான் தொடர போறாங்க அப்படின்னாக்க ஏன் அடிக்கடி வந்து ரகசியமா ஒரு மீட் பண்றாங்க, விவாதிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தொடர்ந்து இது மாதிரி செய்திகளை பாக்குறோம்ல. அவர்கள் முயற்சி தவேகாவோடு சேர்ந்து அமைச்சராகி மெஜாரிட்டி MLAs எடுத்து கட்சியினுடைய செயற்குழு பொதுக்குழுவை கூட்டி, இப்ப எடப்பாடி பழனிசாமி சசிகலாக்கு பண்ணார் இல்லையா, அதை நோக்கி அவர்கள் பயணித்தார்கள். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது நம்பர் 1. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமிகிட்ட சரண்டர் ஆன உடனே அந்த பழைய நிலைக்கு திரும்பிடலான்னு நினைச்சாங்க. அது எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. இப்ப திரிசங்கு சொர்க்கத்துல நிக்கிறாங்க. அப்ப ஒரு அரசியல் சர்வைவலுக்காக எல்லா பக்கமும் அவர்கள் தங்களை பலப்படுத்திக்கிறாங்க.
இப்ப நீங்களே சொல்றீங்க அதிமுகவை கபலீகரம் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. தாவேகாவினரும் அதானே சொல்றாங்க. அதிமுகன்ற ஒரு சக்தி இனிமே இருக்காது, இனிமே தாவேகா தான் புதிய அதிமுக, அம்மாவுடைய அரசு இதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களை இப்ப சொல்றாங்க. எல்லாரும் அங்க வழக்கு இருக்கிறவங்கள இங்க வந்துட்டேன்னா அப்புறம் ஆதவ சொல்றது கரெக்ட் தானே. அதிமுக தூய சக்தி ஆயிடுது. இல்ல தூய சக்திங்கிறது அடுத்த டிபேட். அதிமுக நாங்க தான் அதாங்க அதிமுக நாங்க தான்னா அந்த ஊழல் நிறைந்தவர்களால் நிரப்பப்பட்ட அதிமுகவாக தாவேகா இருக்கும். ஓகே, இப்ப சட்டமன்றத்துக்கு வரலாம். சட்டமன்ற செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? டிவி டிபேட் பகல்லையும் நடக்குது. இப்ப காலையில 9 மணிலிருந்து நைட்டு மத்தியானம் ஒரு 12-1 மணி வரைக்கும் பார்க்கலாம். இல்ல இப்ப எல்லாருமே மக்கள் எல்லாருமே சட்டமன்றத்தை பாக்குறாங்க. ஒரு காரசாரமான ஒரு விவாதம் போகுது அப்படின்றதெல்லாம் அந்த பார்வையில நீங்க பாக்கலையா? காரசாரம் அப்படிங்கிறது சுவை மனம் கலந்தது அல்ல. சட்டமன்றம் என்பது அரசாங்கத்தினுடைய போக்கை, அது பயணிக்கிற திசையை, இந்த அரசாங்கத்தினுடைய பொருளாதார கொள்கைகளை, இந்த அரசாங்கத்தினுடைய மத்திய மாநில உறவுகளை, இந்த அரசாங்கத்தினுடைய அடித்தட்டு மக்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற எண்ணங்களை தொகுதி வாரியாக அந்தந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அலசி ஆராய்கிற இடம். நீ போய் என்னது உன் மாமனாரை கேளு, உங்க அப்பாவை கேளு, ஆனா எங்க மாமியார் இங்கதான் இருப்பாங்க, அவங்கள யாரும் கேட்காதீங்க. இதாங்க தமிழ்நாட்டுக்கு மிக முக்கியமான விஷயம். ஒன்று. அடுத்தது கிறிஸ்துவம் பெரிதா, இதெல்லாமா சட்டமன்றத்துல பேசக்கூடிய. இது மட்டும் இல்லாம நீட் விவகாரம் தொடர்பா பேசுறாங்க, டீலிமிட்டேஷன் தொடர்பா பேசுறாங்க. அதாவதுங்க சார், இதுக்கு முன்னாடி திமுக அதிமுக இது செய்யலீங்க, இப்ப இதை செஞ்சுட்டாங்க, பாராட்டுனுங்க. சொல்லுங்களேன் ஏதாவது இந்த சட்டமன்றத்துல போய் இவ்வளவு இந்த 100 நாள் அரசாங்கத்துல சொல்லுங்க. 95 நாள் ஆயிடுதுன்னு வச்சுக்கங்க. 93 நாள் கரப்ட் ஃப்ரீ கவர்மெண்ட் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்றாங்க. கிளீன் கவர்மெண்ட். கீழே 3 இடத்துல 2 விஷயம் நான் கிரெடிட் தர்றேன். பாட்டிலுக்கு 10 ரூபா குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ், போலீஸ் ஸ்டேஷன், தாசில்தார் ஆபீஸ், தாலுகா ஆபீஸ் கரப்ஷன் கட்டுப்பாட்டுக்கு கீழே வந்துருச்சு. இதை தவிர வேற என்ன சொல்லுங்களேன்? சட்டம் ஒழுங்கு, போதை, இதுதான் திமுகவுக்கு பெரியது. 2 நாளைக்கு இன்னைக்கு பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, கோயம்புத்தூர்ல கல்லூரி மாணவர் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு காரணம் போதைப் பொருள் என்று மாணவனின் பெற்றோர்கள் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. ஒன்று. அப்ப சட்டம் ஒழுங்கும் போதை கலாச்சாரமும் இந்த அரசாங்கம் 100 நாட்கள் ஆகியும் கூட சரிவர இன்னும் கட்டுப்படுத்தவில்லை. இது ஒன்று. சட்டம் ஒழுங்கு, போதை கலாச்சாரத்துக்கு. மக்கள் பணத்தை யாரையும் தொட விட மாட்டேன், தொட்டவனையும் விட மாட்டேங்கிறது கட்டி அரவணைத்து கொண்டார்கள். இந்த புதுசா ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல, யாரை பார்த்தாலும் கட்டி பிடிச்சுக்குவாங்க இல்ல, அது மாதிரி இவங்களையும் கட்டி பிடிக்கிட்டு இருக்காங்க. அது அவர்கள் செய்யல. அடுத்து சிஎம் சார் என்ன கடிதம் மட்டும் எழுதிட்டு இருக்கீங்க, கடிதம் எழுதுனா போதுமா? இவர் எத்தனை கடிதம் எழுதியிருக்காரு, எத்தனை பிரச்சனைகளுக்கு நேராக போய் மத்தியில பிரதம அமைச்சரை பார்த்து பேசியிருக்காரு, இல்ல டெல்லியில எத்தனை பிரச்சனைக்கு உண்ணாவிரதம் இருந்தாரு, இல்ல சென்னையில தான் ஏதாவது ஒரு ப்ரொடெஸ்ட் பண்ணியிருக்காரா? மத்திய அரசாங்கம் சட்டமன்றம் பத்தி பேசும்போது கடிதம் தானே எழுதுறாருன்னு சொல்றோம் சார். சட்டமன்றத்துல தீர்மானம் போடுறது, டெல்லிக்கு கடிதம் எழுதுறது, இதெல்லாம் திமுக அதிமுக காலத்தில் இருந்தது இல்ல. இது என்ன மாற்றம் செய்திருக்கிறார்? ஓகே, இப்ப சட்டமன்றத்தை பத்தி பேசும்போது தீர்மானம் அப்படின்னு சொல்லும்போது காவிரி விவகாரம் பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அதற்கு அடுத்து பார்த்தோம்னா டீலிமிட்டேஷன். காவிரி விவகாரத்துல இவங்க தொடர்ச்சியா சொன்னது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படின்றதுதான் பெரிய டிமாண்டா வச்சாங்க. ஆனா அந்த இடத்துக்கு தாவேகா கவர்மெண்ட் போகவே இல்லை. அதை விட்டுட்டு டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க கையில எடுக்கிறாங்க. தமிழக எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறாங்க. அதுல திமுக கலந்துக்கல. பட் ஆனா டீலிமிட்டேஷன் அந்த தீர்மானத்தை ஆதரிச்சிருக்காங்க திமுக. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? டீலிமிட்டேஷன் பில்லு பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணிட்டாங்களா? இன்னும் இல்ல. அப்புறம் இல்ல அந்த மூவ் எப்படி பாக்குறீங்க? இப்ப காவிரி இஷ்யூ பெருசா போயிட்டு இருக்கு. நான் எக்ஸிஸ்டிங் இஷ்யூ as on today. அப்படி ஒரு பிரச்சனையே இன்றைய தேதிக்கு சார் காசிப்பா பல விஷயங்கள் பேசப்படுங்க. அது ஹேசியமாக உலா வர்ற ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஹேசியமா உலா வர்ற செய்திகள் பலது இருக்கும். ஒரு பில் தாக்கல் பண்ற போது அந்த பில் எடுத்து
இதுல இந்த சரத்து நாங்க ஏற்றுக்க முடியாது, இது தமிழகத்தை பாதிக்கும் என்றால் அது பரவாயில்ல. அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்கிறேன். ஸோ இட்ஸ் எ நான் எக்ஸிஸ்டிங் இஷ்யூ. காவேரி இட்ஸ் அன் எக்ஸிஸ்டிங் இஷ்யூ. கேள்வி ஒன்னா இருக்குது, முதலமைச்சர் பதில் ஒன்னா இருக்குது. விவசாயிகளுக்கு மானியம் கேட்டா அவர் ஏதோ குறுவை சாகுபடி பத்தி பேசிட்டு இருக்காரு. முதலமைச்சரோட வறட்சி நிவாரணம் வறட்சி நிவாரணம் கேட்டாங்கன்னா அதை பத்தி பேசிட்டு இருக்காரு. அரிசி விலை பயங்கரமா ஏறிட்டு இருக்கு. திராவிட கட்சிகளுடைய ஒரே சாதனை என்ன தெரியுங்களா? அந்த படியரிசி திட்டம். அதாவது ரூபாய்க்கு 2 படி லட்சியம், 1 படி நிச்சயம். அண்ணா காலத்துல வந்தது. அதுதான், அதாவது விலைவாசி உயர்வு, அத்தியாவசிய பொருளினுடைய விலை உயர்வை கட்டுப்படுத்தி வைத்திருந்தாங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கிறதே அவர்களுக்குன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கட்டுப்படுத்தணும் என்பதே அது தெரியல. டெல்லியில அந்த அரிசி அலாட்மெண்ட் வேணும்னா எம்ஜிஆரே எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்துருக்கேன், டெல்லிக்கு அவரே தொடர்பு கொண்டு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட பேசி உடனே ரிலீஸ் வாங்குவார். அரிசி விலை உயராமல் பார்த்து கொண்டார். அதுதான் எம்ஜிஆருடைய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக இருந்தது. அத்தியாவசிய பொருளினுடைய விலை ஏற்றம் இல்லாம பார்த்துப்பாங்க. அது இன்னைக்கு பாருங்க, கரண்ட் பில்லு ஜாஸ்தி ஆயிடுச்சுங்கிறாங்க, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்கிறாங்க. டீலிமிட்டேஷன் விவகாரத்துல திமுக இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறாங்க, அதிமுக இந்த தீர்மானத்தை எதிர்த்திருக்காங்க. இப்போதைக்கு டாபிக்ல இல்லைனாலும் கூட அவங்க ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியாது. ஒரு நம்ம சென்சிபிளா பேசுவோம். தமிழ்நாடு சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டுட்டதுனால பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் ரத்தாயிடுமா? ரத்தாகாது. பட் ஆனா ஒவ்வொரு கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன, அவங்களுடைய அரசியல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது பண்றதாங்க மெட்டீரியலிஸ்ட். 2 விஷயம் இருக்குது. பொழுதுபோகாம பேசுறது, இன்னொன்னு மெட்டீரியலிஸ்டிக் இஷ்யூ. இவர்கள் இதை எதிர்த்து நின்னாங்கன்னா தடுத்துடலாம் அப்படிங்கிற மெட்டீரியலிஸ்டிக் இஷ்யூ. திமுக என்ன டிசிஷன் எடுக்கிறாங்கன்றதா முக்கியம். இப்போ இங்க எடுத்த டெசிஷனை மாத்தக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஏதாவது நிர்பந்தம் இருக்கா? இல்ல. நாளைக்கு நாடாளுமன்றத்துல வெளிநடப்பு பண்ணிட்டாங்கன்னா இல்ல, அதனாலதான் நாங்க ஒரு அமெண்ட்மெண்ட், இப்போ வில்சன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டம் தெரிந்தவர்கள் இருக்கிறாங்க, நாளைக்கு இந்த சரத்தை நாங்க ஏத்துக்கிறோம், மகளிருக்காக நாங்க அதை ஆதரிச்சோம், நாங்க இதை எதிர்த்தோம்னா மகளிருக்கு இடஒதுக்கீடு இல்லாம போயிடும். அது ஏதோ ஒரு அதனாலதான் சட்டமன்றத்திலே சொல்றாங்க வெளிநடப்பு நீங்க செய்யக்கூடாது, இதை எதிர்த்து வாக்களிக்கணும்ன்ற ஒரு டிமாண்ட டிஎம்கே மேல ஒரு பிரஷரா வைக்கிறாங்களா? யாரு வைக்கிறாங்க? டிவிகே. இவங்க பிரஷர் வச்சுட்டாங்கன்னா உடனே அப்படியே கேட்டுருவாங்களா? அப்படியே கையை கட்டி நடுங்கி உத்தரவுங்க எஜமா அப்படின்ட்டுருவாங்களா? ஏன் காமெடியா தெரியல உங்களுக்கு? இல்ல, மாநில உரிமைகளுக்கு எதிராக ஒரு திமுக ஒரு முடிவு எடுக்க போகுது அப்படின்ற ஒரு நரேஷன்ல கொண்டு வந்து நிறுத்துறாங்களான்னு கேக்குறேன். இது முதல்ல மக்கள் என்ன பார்ப்பாங்க? தொட்டவனையும் விட, மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சவனை விட மாட்டேன், யாரையும் கொள்ளையடிக்க, அந்த டைலாக் எல்லாம் பேசினார் இல்லையா, அது பார்ப்பாங்க. விலைவாசி உயர்வை பார்ப்பாங்க, சட்டம் ஒழுங்க பார்ப்பாங்க, போதை பொருளோட இதை நாடாளுமன்ற மத்திய பாஜகவை இவங்களை விட திமுக கடுமையை எதிர்த்தது இல்லையா? டீலிமிட்டேஷன் எதிர்த்தாங்க. ஏன் திமுக ஜெயிக்கல? மக்கள் பிரச்சனை வேற அப்படின்றது. மக்கள் பிரச்சனை வேறீங்க. நீங்க சித்தாந்தம் பேசிட்டு இருக்கிறீங்க. அவன் அன்றாட அதாவது போதைப் பொருள், சட்டம் ஒழுங்கு, லஞ்சம், இதாங்க திமுக வீழ்த்தினது. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய அதிருப்தியும் ஒரு காரணமா இருந்தது. இதுதான் வீழ்த்தினது. எடப்பாடி பழனிசாமி சரியான எதிர்கட்சியாக திமுகவுக்கு செயல்பட. இனிமே இந்த ஒரு பாஜக எதிர்ப்பு, மாநில உரிமை இப்படி பேசினா எடுபடாதுன்றீங்களா? அப்படி இல்ல, இவர்கள் மீது மக்கள் வைத்த நம்பிக்கையே மாற்றம். ஆனால் இன்றைக்கு அது ஏமாற்றமாக இருக்கிறது. அந்த மக்கள் எதிர்பார்த்த மாற்றத்தை இவர்கள் கொடுக்க தவறி. இல்ல, நீங்க என்ன சொல்றீங்கன்னா திமுக மாநில உரிமை பேசினாங்க, பாஜகவை எதிர்த்தாங்க, அப்புறம் ஏன் ஜெயிக்கலன்னா அதை மட்டும் பேசினா ஜெயிக்க முடியாதுன்றதான் இப்ப சொல்றீங்களா? அதுதான் சொல்ல வர்றேன். ஓகே, இப்ப திமுக இதை ஆதரிச்சாங்க அப்படின்னாக்கா அது எதிர்ப்பா மாறாது அப்படின்றீங்களா? சரி, இதெல்லாம் நான் எக்ஸிஸ்டிங் இஷ்யூஸ். இதெல்லாம் நீங்க நாடாளுமன்றத்துல பில்லு வர்ற அன்னைக்கு பேசணும். இதெல்லாம் இவங்க என்னன்னா போதைப்பொருள் கலாச்சாரத்தை ஒழிச்சிங்களா இல்லையா? அப்படி ஒழிச்சிருந்தீங்கன்னா ஏன் கோயம்புத்தூர்ல அந்த சம்பவம் நடக்குது? எல்லாத்துக்கும் தெரியாது போதைப் பொருள் தான் சொல்லி நீங்க உடனே அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, சட்டம் ஒழுங்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எஸ்பியை விட்டு அது காரணம் இல்ல கோஷ்டி மோதல் அப்படின்னு சொல்லி. கோஷ்டி மோதல் எப்படி கோஷ்டி மோதல் வரும்? ஒன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கணும், அல்லது வெளியாளுகளுக்கு மாணவர்களுக்கு இருக்கணும். ஒன்னா படிக்கிறவன் 3 வருஷம் படிக்கிறவன் சாகர அளவுக்கு அடிக்க மாட்டானுங்க. சாகர வரைக்கும் அடிக்கிறான்னா
சுயநினைவோடு அது இருந்திருக்காது. சட்டமன்றத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆதங்கமாவே ஒரு விஷயத்த முன் வச்சாரு. இந்த குதிரை பேர விவகாரம் தொடர்பா எம்எல்ஏவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு பாடுபடுறோம் அப்படின்னு பேசியிருந்தாரு. 18 எம்எல்ஏவை டிஸ்குவாலிஃபை பண்ணார் எடப்பாடி பழனிசாமி. வென்ற அதிமுக எம்எல்ஏக்கள் 18 பேரை டிஸ்குவாலிஃபை பண்ணாரு, ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறேன். ஒரு ரிவெஞ்சா நீங்க யூஸ் பண்றீங்க? இல்ல, அவருக்கு தெரியல எடப்பாடி பழனிசாமிக்கு. யாராவது காதுல சொல்லணும். அக்ரிகல்ச்சர் எந்திரிச்சு அண்ணே நீங்களும் 18 பேர் இப்படித்தான். இரட்டை தலைமை விவகாரம் வரும்போது அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது அப்படியான ஒரு டிசிஷன் அவர் எடுக்கிறாரு. அதையும் இதையும் ஒப்பிட முடியுமா? சார், எம்எல்ஏ அவர் சொன்ன வார்த்தை என்ன? எம்எல்ஏக்கள் அந்த இடத்த விட்டு போகையிலையோ ராஜினாமா பண்ணையிலையோ மனசு வலிக்குதுன்னாரு தானே அவர் சொன்ன சாராம்சம். இப்ப 18 பேர் டிஸ்குவாலிஃபை பண்ண போது ஒரு தொகுதிக்கு 6000 பேர்த்துக்கு மனசு வலிச்சிருக்காதா? ஒன்று. அடுத்து, ஒரு கட்சியில ஒருத்தன் பண்ணி என்னையே எடுத்துக்கோங்களேன், 72ல இருந்து ஒரு கட்சியில பயணிக்கிறோம், ஏதோ ஒரு கருத்து சொல்றோம், இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு அன்னை பார்த்து பேட்டா போட்டு கொடுங்கண்ணே என்று தலைவனங்க மறுக்கிறோம் அப்படின்னா உடனே கட்சி விட்டு நீக்கிறது. அங்க மனசு வலிக்காதா? மனசு வலிக்காதா? அதனால இதை சொல்லுகிற தார்மீக உரிமை எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. அடுத்து, நீங்க அரவணைச்சு விஜய் மாதிரி கட்டி பிடிச்சி வச்சிருந்தீங்கன்னா அவங்க ஏன் வெளியே போறாங்க? உங்களோட முரண் ஏற்பட்டதுனால தானே அவங்க வெளியே போறாங்க. அப்ப யார் குற்றவாளி இதுல? தலைமை தான் பிரச்சனைன்றது நீண்டகாலமா நீங்க சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு கருத்தா இருக்கு. எஸ்பி வேலுமணி போன்றவர்களும் அந்த கருத்தை தான் மறைமுகமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் நாங்க தலைமையா ஏத்துக்கிட்டாலும் கூட பொதுக்குழு செயற்குழுவை கூட்டணும் அப்படின்றதோடைய நோக்கம் அதுவா தான் இருக்கு. இப்படியான சூழல்ல அதிமுகவோட எதிர்காலத்துக்கு இதுல இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாரையும் இணைக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சி.வி. சண்முகம் வேலுமணி தரப்பு சொல்றாங்க. டிடிவி தினகரன், சசிகலா போன்றவர்களையும் இணைக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களையும் சேர்த்தாதான் அதிமுக வலிமை அடையும். மறதி ஆகாது உங்களுக்கு. சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே அதிமுக ஒருங்கிணைப்பை பத்தி நானும் ஜேசிடி பிரபாகரனும் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சு இது ஒருங்கிணைத்தாதான் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடியும் சொன்னோமா இல்லையா? ஒருங்கிணைப்பு குழுனே ஒண்ணு நடத்துனோமா இல்லையா? அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு? தெருவில் போறவங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னாரு. அப்போ ஒருத்தர் தோலை இடிச்சுக்கிட்டே நின்று இருந்தார் உயரமா. எடப்பாடி பழனிசாமி இந்த நெட்டை குட்டை ஒருத்தர் தோலை இடிச்சுக்கிட்டே நின்று இருந்தார். அது யாருங்க அந்த உயரமான ஆளு? வேலுமணி தானே. ஆமாண்ணே, அவங்க சொல்றது கரெக்ட் தானே, ஒருங்கிணைக்கணும்னே சொல்லியிருக்கலாம்ல. இல்ல, இவங்க ஒரு 6 அமைச்சர்கள் சென்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் ஏற்கனவே வலியுறுத்தி இருக்காங்க. அதை அவர் கேட்கலன்றதானே இப்ப பிரச்சனையா இருக்கு. தேர்தலுக்கு முன்னாடியே போய் சந்திச்சதான் செய்தி வந்துச்சு. அது தொடர்பாக வேலுமணி பக்கத்துல வச்சுக்கிட்டு தானே எடப்பாடி பழனிசாமி அப்படி யாரும் பேசலைன்னாரு. அன்னைக்கு வேலுமணி சொல்லணும்ல, இல்லண்ணே நம்ம பேசணும்னே, நீங்க போய் சொல்லாதீங்கண்ணே. அது எப்படி பொதுவில் அந்த இடத்துல ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். சரி, தனிப்பட்ட முறையிலேயே சொன்னாரா? சார், நீங்க தோல்விக்கு பின்னே அரசாங்கம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அவங்கவுங்க செஞ்ச தப்புக்கு அவங்கவுங்க தண்டனை அனுபவிக்கிறாங்கன்ற ஒரு ஸ்டாண்ட்ல அதிமுகவுக்கான எதிர்காலம் இல்ல அப்படின்றத இடத்துல எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி வேலுமணிக்கும் சரி இவர்களுக்கு இந்த ஊழல்வாதிகளுக்கு அதிமுகவில் எதிர்காலம் இல்லை. இவர்கள் சேர வேண்டிய இடம் தாவேகா. எடப்பாடி பழனிசாமி திமுக சேர்ந்துக்கலாம், இவர்கள் தாவேகால சேர்ந்துக்கலாம். அதிமுகவை என் போன்ற எம்ஜிஆர் விசுவாசிகள் நாங்கள் பாதுகாத்து விடுவோம். நீங்க தான் அதிமுகவிலே இல்லையே. அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்களே பவருக்கு வர முடியல அப்படின்றது திமுக பழைய பதவியை கொடுங்கன்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. அதிமுக எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சியா எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்ச கட்சிங்களா? இன்னைக்கு யார் பொதுச் செயலாளர்? அது நிக்காதுங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு யாராவது சரி அப்படின்னா ரைட், வெற்றி பெற்றாரா? எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலர்னு சொன்னதுனாலதான் தொடர்ந்து தோல்வி. கழுத தேஞ்சு கட்டெரும்பு. 150 அதாவது 50 நாடாளுமன்ற உறுப்பினர், 135 சட்டமன்ற உறுப்பினரோட இருந்த கட்சி அப்படியே படிப்படியா குறைஞ்சிட்டு 60, 40 அப்படியே குறைஞ்சிட்டே வருது. ஏதாவது ஒரு கருத்தை தான் எல்லாருமே சொல்றாங்க. தோல்விக்கான காரணங்களை ஆராயணும். சார், நான் சொன்னதை இவன் இன்னைக்கு சொல்றான். நான் என்ன இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தனோ அதை அவங்க சொல்றாங்க இன்னைக்கு. ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நோக்கம் நிறைவேற வாழ்த்துக்கள். நன்றி. BB National Plastic